Hello cuties, Assalamu alaikum. Welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேஸ் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோலின் க்ளே வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பா வந்து கிளென்ஸ் பண்ணும். ஜென்ரலாக வந்து நம்ம எக்ஸ்போலேட்டிவ் பண்ணும். ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பரான ஆக்னி போர் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆயில்னஸை கண்ட்ரோல் பண்ணி ஆக்னியை வந்து நல்லாவே க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது நம்ம ஸ்கின்னை நல்லா டீடாக்ஸ் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் கரோலின் க்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரோலின் க்ளே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்மூத் பவுடராக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா வந்து இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ப்ளெயின் வாட்டரும் எடுத்துக்கலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இது எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரே எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ப்ளெயின் வாட்டரும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதில் வந்து ஆலோவேரா தான் ஆட் பண்ண போகிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து நம்மளோட ஒர்க் ஷாப்பில் செஞ்ச ஆலோவேரா ஜெல் தான். நம்மக்கிட்ட கிளாஸ் போயிட்டுருக்கு. முசி ஹெர்பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோப் மேக்கிங், ஜெல் மேக்கிங், ஃபேஸ் க்ரீம் மேக்கிங், ஃபேஸ் வாஷ் மேக்கிங், ஷாம்பூ மேக்கிங், குங்குமாதி மேக்கிங் இதெல்லாம் இருக்குது. உங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும். ஆக்னி இருந்தாலும் நல்லாவே வந்து க்யூர் பண்ணும். உங்களுக்கு ஆக்னினால ரொம்ப ஏதாவது வந்து எரியுது, ரொம்ப அந்த இடம் இதாக இருக்கும்போது இந்த ஆலோவேரா பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சில்னஸ் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஜெரோனியம் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்குது, டீ ட்ரீ ஆட் பண்ணிக்கலாம், ரோஸ்மெரி ஆட் பண்ணிக்கலாம், லாவெண்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் குங்குமாதி ஆயில் தான் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து இன்னமும் நம்ம ஸ்கின்னை நல்லா ரேடியேஷனாக க்ளோவாக்குறதுக்கு இந்த குங்குமாதி ஹெல்ப் பண்ணி. இதில் நம்ம நிறைய வகை மூலிகை போட்டு ரெடி பண்ண குங்குமாதி. ஸோ உங்கள்கிட்ட குங்குமாதி ஆயில் வேறு ஏதாவது குங்குமாதி தைலம் இருந்தாலும் அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து போட பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகும். ஏன்னா இதில் நம்ம ஆலோவேரா சேர்த்திருக்கோம், குங்குமாதி ஆயில், எசென்ஷியல் ஆயில், இது எல்லாமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் கரோலின் க்ளே வந்து அவ்வளோ நல்லது. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லா டைப்புக்கும் இது சூட் ஆகிற ஒரு சூப்பரான ஒரு மாஸ்க் தான் இது. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த கரோலின் க்ளே மாஸ்க் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி வந்து 2 யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 1 டே விட்டு 1 டே யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் வீக்லி 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 10 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவாகவும் ரேடியேஷனாகவும் உங்களோட பிம்பிள்ஸு எல்லாமே க்யூர் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye from Nisha.